இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னாலையும் வானதியாலையும் தான் எங்க அண்ணன் இப்ப உயிரோடவே இருக்காரு. ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மாமா நமக்காக பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்பா இல்லாத நம்மள பாத்துக்கிட்டதே மாமா தானேம்மா. நான் எப்பவும் மாமாவை அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். மாமாவுக்கு ஒண்ணுனா நான் எப்படிமா பாத்துட்டு சும்மா இருக்கிறது? என்னதான் இருந்தாலும் உன் உயிரை பணையம் வச்சு என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்திருக்கியே, அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். டாக்டர் வராரு. டாக்டர், அப்பாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அவர் உயிரை நாங்க காப்பாத்திட்டாலும் அவர் உடம்பளவுல இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கு. அவர் எந்திரிச்சு பழைய மாதிரி நடமாடுறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவர் சீக்கிரமா குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு. அவருக்கு உடல் அளவுலயும் மனசு அளவுலயும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராம பாத்துக்கங்க. அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தாகணும். டைமுக்கு நல்லா சாப்பிடணும். பிசியோதெரபிஸ்ட் சொல்ற எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பரா பண்ணணும். இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாரு. கடவுளே, அம்மா, தாய். அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு எப்படியும் 24 hours ஆகும். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. காப்பாத்திட்டம்மா. பேஷண்ட்டை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம். இங்க இவ்ளோ பேர்லாம் இருக்காதீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அவர் கூட தங்க முடியும். மத்தவங்க எல்லாம் விசிட்டர் டைம்ல வந்து பாத்துக்கோங்க. அத்தை, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் இருந்து அவரை பாத்துக்கிறேன். அம்மா, நீங்களே நேத்தி கடன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் சாப்பிடவும் இல்ல. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் அப்பா கூட இருந்து பாத்துக்கிறேன். ஆமா, நீ கரிகாலம் சொல்றதும் சரிதான். அத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கீங்க. உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கும். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் கரிகாலம் இருந்து பாத்துக்கிட்டோம். நாமெல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். அவங்க மட்டும் இங்க தனியா எப்படிமா? பெரியவங்க யாராவது கூட இருக்கணும்ல. அம்மா, அதெல்லாம் யாரும் வேணாமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நானும் இங்கே இருந்து மாமாவை பாத்துக்கிறேன். அப்ப சரி, நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. காலையில யாரையாவது மாத்தி விட்டுறலாம். இல்ல சித்தப்பா, எதுக்கு 2 பேரு? நான் மட்டும் இருந்து அப்பா பாத்துக்கிறேன். ஏன் நான் இருந்தா என்ன? ஆமாப்பா, நந்தினியும் இருந்துட்டு போட்டுமே. இல்ல சித்தப்பா, அப்பா ஆபரேஷனுக்கு நிறைய ரத்தம் வேற கொடுத்துருக்கா. அவளுக்கும் ரொம்ப அசதியா தான் இருக்கும். அதான் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாமே, அதுக்கு தான் சொல்றேன் அவளும் வீட்டுக்கு போட்டும். ஒரு கஷ்டமும் இல்ல. மாமா நல்லதானே இருக்காரு. அப்படியே ஏதாவது ஒண்ணுனா இங்கே பெட் கேட்டு நான் படுத்துக்கிறேன். கரிகாலா, அவதான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றாள்லப்பா, இருக்கட்டும். ரத்தம் கொடுத்த பொண்ணு அவ வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் நல்லது. ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் பாத்துப்பாங்கல்ல. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கய்யா. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்துங்கய்யா, நம்ம ஊருக்கு வர்ற ஆறு பக்கத்து ஊர் வழியா தான் வரும். அது உங்களுக்கே தெரியும். இந்த வெயில் காலம் வந்துட்டா ஆத்துல தண்ணி கம்மியா போகுங்கிறதுனால அந்த ஊருக்காரங்க மடைய போட்டு தண்ணியை தேக்கி நம்ம ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்க. வருஷம் இந்த பிரச்சனை நடக்கிறது தாங்கய்யா. ஐயா தான் போய் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இந்த வருஷமும் மடைய போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக எப்பயுமே ஐயா தான் சமரசம் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இல்லைன்னா பயிரெல்லாம் வெயில்ல கருகி நாசமா போய் நஷ்டமாயிடும். இந்த விஷயம் ஐயாவுக்கே தெரியும். ஐயா போய் பேசுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆகி போச்சு. அதோட அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஐயா தான் கையெழுத்து போடணும். அது இல்லாம நம்ம ஊருக்கு ரோடு போறத பத்தி ஐயா கலெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு.
குடிநீருக்கு புதுசா தண்ணி தொட்டி கட்டி தரணும்னு சொல்லியிருந்தாரு. அதையும் ஆரம்பிச்சு வைக்கணும். ஐயா இப்ப இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் யார் செய்வா? அந்த ஆளு படுத்த படுக்கையானா என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கும்னு நினைச்சேனோ அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாரு. அவர்கிட்ட கேட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஐயா சொல்றது சரிதானே? அண்ணனுக்கு பதிலா பக்கத்து ஊர்ல யாரு போய் பேசலாம், முடிவெடுக்கலாங்கிறத அண்ணன்கிட்டயே கேட்டு நாம முடிவு பண்ணிடலாம். நீங்க சொன்ன மற்ற வேலைகளையும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவர் பிரசிடென்டா பண்ண வேண்டிய எந்த வேலையும் நிக்காது. எல்லா வேலையும் நிச்சயமா சரியா நடக்கும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாளையில இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நாங்க வரோங்க ஐயா. போயிட்டு வாங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே ஒன்னு ஒன்னா நடக்குது. என் அப்பன் சுந்தரத்தை படுத்த படுக்கையாக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. அந்த ஆளு இப்படி இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு அடுத்து குணசேகரனுக்கு தான் அந்த வீட்டோட அதிகாரம் வரணும்னு கல்யாணி ஆசைப்படணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவளுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. இப்ப அவளோட ஆசையை தான் யூஸ் பண்ணி அந்த குடும்பத்தை ரெண்டா உடைக்கணும். ஏமா அத வச்சு எப்படிமா அந்த குடும்பத்தை உடைப்ப? இப்ப கல்யாணிக்கு வந்திருக்கிற அந்த ஆசை குணசேகரனுக்கும் வரணும். நம்ம அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அந்த இடத்துக்கு வரப்போறோங்கிற நினைப்ப குணசேகரனுக்கும் வர வைப்போம். ஆனா அந்த வீட்டுல உள்ள மத்த ஆளுங்களோட மனசுல எல்லாம் குணசேகரனை விட அந்த கரிகாலன் தான் சுந்தரத்தோட இடத்துக்கு சரியான ஆளுன்னு நினைக்க வைக்கணும். இந்த விஷயம்லாம் படுக்கையில இருக்கிற சுந்தரத்தோட காதுக்கு போகணும். சுந்தரம் அவரோட இடத்துக்கு அவரோட புள்ளைய கொண்டு வருவாரா இல்ல அந்த ஆளோட தம்பிய கொண்டு வருவாரான்னு எல்லாருக்கும் அந்த குழப்பம் வரணும். குணசேகரனை விட கரிகால ரொம்ப திறமையான ஆளு. அதனால சுந்தரம் கரிகாலனை தான் அவருக்கு அடுத்து நிர்வாகத்தை பாத்துக்க சொல்லுவாரு. அப்படி கரிகாலன் கையில சுந்தரம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டா கண்டிப்பா குணசேகரனுக்கும் கல்யாணிக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தை நாம தூண்டி விட்டு பெருசாக்கி அவங்கள அந்த வீட்டை விட்டு போக வச்சு அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிடலாம். ஏமா உன் யோசனை ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி குணசேகரன் அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அங்க இருக்கணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது.